ஒரு நல்ல நகைச்சுவை நடிகர் போண்டாமணி அவர்கள். அவரை நம்ம இழந்திருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால், அவர் சமீப காலமாக உடம்பு சரியில்லாமல் போயிட்டு அவருக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. அவருக்கு எப்படியாவது அவர் மீண்டு வந்துடுவார்ன்ற ஒரு நம்பிக்கையில், அவர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. விஜய் சேதுபதி சார் அண்டு எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் பெஞ்சமின் அப்படின்ற ஒரு ஆர்டிஸ்ட், அவரும் ஒரு நகைச்சுவை நடிகர். அவர் ரொம்ப போராடினார். இவருக்காக போராடி நிறைய பேர்கிட்ட இருக்கும். ஏன்னா இவர்கள்ட்ட வசதி அவ்வளோ கிடையாது. அது கான்ட்ரிபியூஷன்ஸு எல்லாருமா சேர்ந்து யார் யார்கிட்ட இருக்கோ, யார் யாரால் என்ன முடியுமோ அதெல்லாம் அவங்க சேர்ந்து பண்ணி இவர் எப்படியாவது நம்ம காப்பாற்றிடணும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இருக்குமா அந்த போராட்டம். அவர் உடம்பு ஒரு வருஷமாக போராடினாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கவர்மெண்ட்லேயே ஹாஸ்பிட்டலில் சொல்லி அவருக்கு ட்ரீட்மெண்ட்டை அவர் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நவீன் ஃபைன் ஆர்ட்ஸனுடைய ஒரு ப்ரோக்ராமில் நான் இவரை மீட் பண்ணேன். அன்றைக்கி தான் அதுக்கு முன்னாடி ஒரு டயாலிசிஸ்க்கு போயிட்டு வந்திருக்காருன்னு சொன்னார் ஓமந்தூராரில். அப்போது அவர் பேசுனதே ரொம்ப டிஜெக்டடாக இருந்தது. அவர் ஆடியன்ஸ் கிட்ட பேசும்போதே எனக்கு ரொம்ப தொய்வாக இருந்தது அவருடைய வார்த்தைகள். அப்போ கூட நான் அந்த மைக்கை அவர்கிட்டருந்து நான் கையில் வாங்கிட்டு சொன்னேன், இப்போ நீங்கள் எல்லாருமா சேர்ந்து எல்லாருமா பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அவர் டெஃபினட்டாக அவர் மீண்டு வந்துடுவார். இவ்வளோ டிஜெக்டடாக அவர் பேச வேண்டாம். ஏன்னா நியூ இயருக்கு நான் வருவேனா வரலையா தெரியல, நான் வரணும் கண்டிப்பாக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் யூஸ் பண்ணார். அதனால் நான் அந்த மைக்கை வாங்கி அப்படி பேசினேன். அவர் ஏன் அந்த வார்த்தையை சொன்னாருன்னு தெரில. இன்றைக்கி நம்ம புரட்சி தலைவரோட நினைவு நாள். அன்றைக்கி இவரும் இந்த மாதிரி இருக்கிறப்போ அவர் அந்த நம்ம கலையில் எந்த அளவுக்கு, ஏன்னா அவர் ஸ்ரீலங்கா பேசிக்காக. நான் என்ன கேள்விப்பட்டேன், இவரே இங்கே வரும்போதே அங்கேருந்து அவங்க தாய் தந்தை எல்லாரையுமே இழந்து இங்கே கேம்ப்லலாம் இருந்து தான் இவர் கஷ்டப்பட்டு தன்னை இந்த அளவுக்கு ஒரு நகைச்சுவை நடிகராக வந்திருக்காரு. அவர் இருக்க வேண்டிய லெவலே வேறு. ஆனால் அந்த அளவுக்கு இவரால் வந்தாரா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் நான் அவரை பார்க்குறேன். நான் அவருக்கு இப்படி ஒரு முடிவு வந்திருக்க வேண்டாம். நேற்று கூட டயாலிசிஸ் போயிட்டு தான் அவருடைய அவர் மாண்டிருக்காரு அப்படிங்கிறத கேள்விப்பட்டேன். நான் நிஜமாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி காலையில் அதை நான் டிவியில் நியூஸை பார்த்த உடனே என்னடா இது, ஒரு நல்ல நகைச்சுவை நடிகர் இந்த மாதிரி ஆகிட்டார். எல்லாரோடையும் சகஜமாக பேசக்கூடியவர். லீடிங் நகைச்சுவை நடிகர்கள் இன்றைக்கி வடிவேலு சார்லேருந்து எல்லாரும், நம்ம மயில்சாமி சார், இவங்களோடலாம் கலந்து நிறைய, விவேக் சார் இவங்களோடலாம் கலந்து இவர் நிறைய காமெடி இவர் பண்ணியிருக்காரு. நிறைய ஷோஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக இவர் நிறைய ஷோஸ் பண்ணியிருக்காரு. இவர் கிங்காங் ரெண்டு பேருமா கூட்டு சேர்ந்துக்கிட்டு அவ்வளவு சிரிக்க வைப்பாங்க மக்களை. அன்றைக்கி கூட இப்போ நான் சொன்னேன், அந்த போன வாரம் அந்த மேடையில் இவர் ஒரு டயலாக் சொல்லுவார். அந்த டயலாக் சொல்லிவிட்டு போலீஸ் கேட்டால் அதான் அடித்தாலும் சொல்லிடாதீங்க அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவார். நார்மலாக இன்னொரு காமெடியன் பக்கத்தில் இருப்பாப்புல, அவங்க எதிர இந்த டைலாக் இவர் சொல்வார். இப்படி நார்மலாக இவர் பேசும்போது அன்னைக்கு நான் தான் பக்கத்தில் இருந்தேன். அந்த வார்த்தையை என்கிட்ட இவர் சொல்கிறார். சத்தியமாக சொல்ல மாட்டேன் நான் அப்படின்னு நான் திருப்பி அவர்கிட்ட அதை சொன்னேன். அப்படி இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. இப்போ அவர் ஃபேஸை பார்க்கும்போது நிஜமாகவே அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவங்க குடும்பத்துக்கு இதை தாங்கிக்கிற சக்தியை கொடுக்கணும். மேலும் மேலும் யார் யார் இவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் காசு பணம் செகண்டரி. இந்த குடும்பத்தை எப்படி அந்த பசங்களை திருப்பி மேலே கொண்டு வர முடியும். காசு கொடுத்து தான் ஹெல்ப் பண்ணணுங்கிறது கிடையாது. அவங்களுக்கு இல்லைம்மா இப்படி பண்ணிங்கன்னா வந்துடும், உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் மீண்டு வந்துடுவீங்க, இதுலேருந்து உங்கள் குடும்பம் செழிக்கும் அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் கொடுத்து அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்களுடைய கண்டிஷனை நான் பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுது. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் இன்றைக்குமே ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த நேரத்தில் இவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். இவரும் தெய்வமாக இருந்து அவங்க குடும்பத்தை காப்பாற்றணும்னு வேண்டிக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.